வணக்கம் நேயர்களே. பார்த்தேன், ரசித்தேன், படித்தேனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சுதா ஆழ்வான். அமரர் கல்கியின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற அலை ஓசை பாகம் 3 எரிமலை அத்தியாயம் 6 கல்யாணம் அவசியமா? சாஸ்திரியார் மாடி ஏறிச் சென்றதும் காமாட்சி அம்மாள் வார்த்தைகளை பொழிந்தாள். சூர்யா, இது என்ன இப்படிப்பட்ட காரியம் செய்துவிட்டாய்? இந்த வயதில் சந்நியாசமாவது? இவர் ஓயாமல் சந்நியாசம் வாங்கிக் கொள்ளப் போகிறேன் என்று பயமுறுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் வீட்டை விட்டு அசைகிற வழியாக காணும். வயதாக ஆக பாசபந்தம் அதிகமாகி வருகிறது. மூத்த நாட்டு பெண் வேறு வந்து செல்லம் கொஞ்சம் ஆரம்பித்திருக்கிறாள். நீ இந்த வயதில் காஷாயம் வாங்கிக் கொண்டாயே, கொஞ்சம் கூட நன்றாயில்லை. உன்னை எப்படி கூப்பிடுவது என்றே எனக்கு தெரியவில்லை. சுவாமிகளே, வாங்கள் போங்கள் என்று மரியாதையாக சொல்ல வேண்டுமோ என்னமோ என்றாள். மாமி, அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். தாராளமாய் சூர்யா என்றும் வா போ என்றும் சொல்லுங்கள். உங்களிடம் நிஜத்தை சொல்லிவிடுகிறேன். ஒரு காரியார்த்தமாக இந்த வேஷம் போட்டுக்கொண்டேன். உண்மையில் நான் சந்நியாசம் வாங்கிக் கொண்டு சாமியார் ஆகிவிடவில்லை என்றான் சூர்யா. இது என்ன கூத்து? போயும் போயும் எதற்காக இந்த வேஷம் போட்டுக்கொண்டாய்? இந்த காலத்து பிள்ளைகளின் காரியமே வேடிக்கையாகத்தான் இருக்கிறது. ஒருவேளை கினிமாவிலே சேர்ந்திருக்கிறாயா என்ன? அதெல்லாம் இல்ல மாமி. நான் சுயராஜ்ய இயக்கத்தில் சேர்ந்திருக்கிறேன் அல்லவா? சுயராஜ்யமும் ஆச்சு, மண்ணாங்கட்டியும் ஆச்சு. இந்த காஷாய வேஷத்தை கலைத்துவிட்டு மறு காரியம் பார். உனக்கு கல்யாணத்துக்கு பெண் பார்த்து வைத்திருக்கிறேன். உன்னை இந்த கோலத்தில் பார்த்ததும் எனக்கு பகீர் என்றது. மாமி, கல்யாணம் அவ்வளவு அவசியமான காரியமா? கல்யாணம் செய்து கொண்டவர்கள் எல்லாரும் சந்தோஷமாயிருக்கிறார்களா என்று சூர்யா கேட்டார். எத்தனையோ பேர் கல்யாணம் செய்து கொண்டு பிள்ளையும் குட்டியுமாய் சந்தோஷமாய்த்தான் இருக்கிறார்கள். சில பேருடைய தலையெழுத்து சந்தோஷமாய் இருக்க முடிகிறதில்லை. அப்படி பார்த்தால் உலகத்திலே யார்தான் எப்போதும் சந்தோஷமாயிருந்தார்கள்? ராமர் சீதையை கல்யாணம் செய்து கொண்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டார். அதனால் ராமர் கல்யாணமே செய்து கொண்டிருக்க கூடாது என்று சொல்ல முடியுமா என்றாள் காமாட்சி அம்மாள். ராமரும் சீதையும் ஒருவருக்கொருவர் எவ்வளவோ பிரியமாயிருந்தார்கள். அதனால் அவர்கள் சந்தோஷமாயிருந்தார்கள். தம்பதிகள் அந்யோன்யமாயிருந்து மற்றவர்களால் எவ்வளவு கஷ்டம் நேர்ந்தாலும் பொறுத்து கொள்ளலாம், சந்தோஷமாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த காலத்து தம்பதிகள் அப்படி இல்லையே என்றான் சூர்யா. நீ எதை குறிப்பிட்டு சொல்லுகிறாய் என்று எனக்கு தெரிகிறது சூர்யா. என் பிள்ளையும் நாட்டு பெண்ணும் அந்யோன்யமாயில்லை என்றுதானே சொல்கிறாய்? அது வாஸ்தவந்தான். பெரியவர்கள் சொல்லுகிறதை கேட்காமல் தான் தோன்றித்தனமாக காரியம் செய்ததினால் வந்த வினை இது. கல்யாணம் நிச்சயம் செய்வது என்றால் ஜாதகம் பார்த்து செய்ய வேண்டும் என்று எதற்காக பெரியவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள்? இந்த மாதிரியெல்லாம் ஏடாகூடமாக ஆகக்கூடாது என்றுதான். நான் அப்போதே அடித்துக் கொண்டேன். எல்லாவற்றுக்கும் ஜாதகம் வாங்கி பார்த்துவிடலாம் என்று நான் சொன்னதை யாரும் காதில் போட்டுக்கொள்ளவில்லை. எப்போது பார்த்தாலும் சாஸ்திரம் சம்பிரதாயம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த பிராமணருக்கு கூட அப்போது புத்தி எங்கேயோ போய்விட்டது. உன் அத்தங்காள் ஜாதகத்தில் என்ன தோஷம் இருந்ததோ என்னமோ. உன் தங்கை லலிதாவை பார்ப்பதற்காகத்தானே நாங்கள் உங்கள் ஊருக்கு வந்திருந்தோம். லலிதாவின் ஜாதகமும் ராகவனுடைய ஜாதகமும் பொருந்தியிருந்தது. அப்படி நடந்திருந்தால் இந்த கஷ்டமெல்லாம் வந்திராது என்றாள் காமாட்சி அம்மாள். இப்போது என் அத்தங்கா படுகிற கஷ்டங்களையெல்லாம் என் தங்கை பட்டிருப்பாள் என்றான் சூர்யா. காமாட்சி அம்மாளுக்கு கோபம் வந்துவிட்டது. நன்றாகச் சொன்னாய் சூர்யா. உன் அத்தங்காள் பரம சாது. ராகவன்தான் அவளை கஷ்டப்படுத்துகிறான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயாக்கும். கல்யாணம் ஆன புதிதில் நானும் உன் அத்தங்காளை சாது என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தேன். இப்படிப்பட்ட நாட்டுப்பெண் எனக்கு கிடைத்தாளே என்று சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தேன். போக போகத்தான் தெரிந்தது உன் அத்தங்காள் எப்படிப்பட்ட ராட்சசி என்று. அவளுக்கு சீதை என்று பெயர் வைத்தது ரொம்ப தப்பு. சூர்பனகை, தாடகை என்று வைத்திருக்க வேண்டும் என்றாள். சாது பெண்ணாயிருந்தவள் எப்படி திடீரென்று ராட்சசியாகிவிட்டாள்? அதற்கு ஏதாவது காரணம் இருக்க வேண்டும் அல்லவா? காரணம் என்ன காரணம்? அவளை சாது பெண் என்று நாம் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருந்தோமே,
அதுதான் தப்பு. உலகத்தில் துஷ்டைகள் எத்தனையோ பேரை நானும் பார்த்திருக்கிறேன். உன் அத்தங்காளைப் போல் பார்த்ததே இல்லை. ஒவ்வொரு சமயம் எனக்கு பயமா இருக்கிறது சூர்யா. ஏதாவது விஷத்தை கலந்து. ஐயோ, அப்படி சொல்லாதீர்கள் அம்மா. எப்பேற்பட்ட ராட்சசியாக இருந்தாலும் புருஷனுக்கு விஷம் வைத்து கொல்லும்படி அவ்வளவு பாதகியாயிருப்பாளா என்று அலறினான் சூர்யா. மெல்ல பேசடா அப்பா, மெல்ல பேசு. புருஷனுக்கு விஷம் வைத்து விடுவாள் என்று நான் சொல்லவில்லையே. கிராமாந்தரத்து பெண்கள் சிலர் புருஷனை வசப்படுத்தி வைத்துக் கொள்வதற்கு என்று எண்ணிக்கொண்டு மருந்து வைத்து விடுவதுண்டு. அது பல புருஷனுக்கு யமனாக முடியும். உன்னத்தங்காள் அவ்வளவு அசடு அல்ல. அப்படி செய்யவும் மாட்டாள். தான் விஷத்தை குடித்துவிட்டு ராகவன் பேரில் பழியை போட்டு விடுவாளோ என்றுதான் பயப்படுகிறேன். புருஷன் படுத்தும் கொடுமை தாங்காமல் செத்துப்போகிறேன் என்று எழுதி வைத்துவிட்டு செத்தாலும் சாவாள். அவளுடைய மூர்க்கத்தனத்தை நினைத்தால் சில சமயம் எனக்கு இப்படியெல்லாம் தோன்றுகிறது. மாமி, விஷம் குடித்து செத்துப்போக வேண்டும் என்று நினைப்பதற்கு சீதாவின் மனம் எவ்வளவு வெறுத்து போயிருக்க வேண்டும். அப்படி மனம் வெறுப்பதற்கு காரணம் இல்லாமலா போகும்? உங்கள் பிள்ளை பேரில் தப்பே இல்லை என்றால் வேறு என்ன காரணம் இருக்க முடியும் என்றான் சூர்யா. இதற்கு காமாட்சி அம்மாளின் பதில் சொல்மாரியாக வந்தது. என் பிள்ளை பேரில் தப்பு இல்லை என்று யார் சொன்னது? எவ்வளவோ தப்பு உண்டு. உன் தங்கையை பார்ப்பதற்காக போனவன் இந்த ரதியை தெருவிலே பார்த்துவிட்டு மயங்கி போய் இவளைத்தான் கல்யாணம் செய்து கொள்வேன் என்றானே, அது பெரிய தப்புதான். ஒரு செப்பு காசு வரதட்சணை இல்லாமல் கல்யாணம் செய்து கொண்டதும் தப்புத்தான். குப்பையில் கிடந்தவளை கொண்டு போய் கோபுரத்தில் வைத்தானே, அதுவும் தப்புத்தான். அந்த நாளில் எவ்வளவோ நான் அடித்துக் கொண்டேன், இவ்வளவு இடம் கொடுக்காதே என்று. இவன் கேட்கவில்லை. ஆக்ரா எங்கே, சிம்லா எங்கே, காஷ்மீர் எங்கே என்று அழைத்து கொண்டு திரிந்தான். என்னை காசிக்கு அழைத்து கொண்டு போக அவனுக்கு சாவகாசம் கிடைக்கவில்லை. சீதாவை லண்டனுக்கு அழைத்து கொண்டு போக கூட தயாராயிருந்தான். வைஸ்ராய் வீட்டு பார்ட்டிகளுக்கு அழைத்து கொண்டு போனான். இங்கிலீஷ் படிக்க வைத்தான். அந்நிய புருஷர்களோடு கை குலுக்கவும், ஒரே சோபாவில் உட்கார்ந்து பேசவும், மோட்டார் கார் ஓட்டவும் கற்றுக் கொடுத்தான். அப்படியெல்லாம் செய்த தப்புக்களின் பலனை இப்போது அனுபவிக்கிறான். அவனுடைய ஜாதகத்தில் அப்படி எழுதியிருந்தது. இன்னொரு புருஷனாயிருந்தால் இப்படிப்பட்ட பொண்டாட்டியை விறகு கட்டையால் அடித்து துரத்திவிட்டு வேறு கல்யாணம் செய்து கொண்டிருப்பான். இந்த ரீதியில் காமாட்சி அம்மாளுடன் பேசுவதில் பயனில்லை என்று சூர்யா அறிந்து கொண்டான். பேச்சை வேறு பாணியில் ஆரம்பித்தான். மாமி, நான் ஏதோ என் அத்தங்காளுக்கு பரிந்து பேசுவதாகவும் உங்கள் பிள்ளையை குற்றம் சொல்வதாகவும் நீங்கள் எண்ணிக்கொள்ளக்கூடாது. சீதா தாயில்லா பெண் என்பது உங்களுக்கு தெரியும். தகப்பனார் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பது ஒருவருக்கும் தெரியாது. உங்களையும் உங்கள் பிள்ளையையும் தவிர அவளுக்கு கதி கிடையாது. அடித்து விரட்டினால் குளத்திலே கிணற்றிலே விழுந்து சாக வேண்டியதுதான். சீதாவை உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் செய்து கொடுப்பதற்கு நானும் ஒரு வகையில் பொறுப்பாயிருந்தவன். நான் வற்புறுத்தி சொன்னபடியினாலேதான் என் அப்பா அம்மா இந்த கல்யாணத்துக்கு சம்மதித்தார்கள். சீதாவின் தாயாரையும் நான் தான் சம்மதிக்க பண்ணினேன். என் அத்தையை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதல்லவா? வாழ்நாளெல்லாம் கஷ்டப்பட்டவள். நான் தான் கஷ்டப்பட்டே காலங்கழித்து விட்டேன். சீதாவாவது நல்ல இடத்தில் வாழ்க்கைப்பட்டு சௌக்கியமாயிருக்கட்டும் என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தாள். இந்த கல்யாணத்தை நடத்தி வைத்ததற்காக என்னை 1000 தடவை மகாராஜனாயிரு என்று வாழ்த்தினாள். அதையெல்லாம் நினைத்து இப்போது உங்கள் பிள்ளையும் நாட்டுப் பெண்ணும் இருக்கிற நிலையை எண்ணும்போது எனக்கு எவ்வளவோ துக்கமாயிருக்கிறது. அதனால் நான் எடுத்துக்கொண்ட முக்கியமான வேலைகள் கூட தடைப்பட்டு போகின்றன. ஏதாவது முயற்சி பண்ணி உங்கள் பிள்ளையும் சீதாவும் சந்தோஷமாயிருக்க பண்ண வேண்டும் என்று எனக்கு ஆசை. அதனாலேதான் உங்களிடம் வந்தேன். சீதா என்ன தப்பு செய்கிறாள் என்று தெரிந்தால் அவளுக்கு புத்தி சொல்லி திருத்த முயற்சி செய்வேன். சூர்யாவின் இந்த நயமான பேச்சினால் காமாட்சி அம்மாளின் கோபம் கொஞ்சம் தணிந்தது. எனக்கும் அந்த ஆசை இல்லையா சூர்யா? ராகவனும் சீதாவும் முன்போல் சந்தோஷமாக இருந்தால் அதை காட்டிலும் எனக்கு சந்தோஷம் வேறு கிடையாது. ஆனால் காரணம் என்பதாக ஒன்று இருந்தால்தானே நான் சொல்வதற்கு. மனத்துக்குள் அவர்களுக்கு ஒருவர் பேரில் ஒருவர் பிரியம் இருக்கிறது என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும். ஆனால் தினமும் பொழுது விடிந்தால் சண்டையும் ரகளையும் நடப்பதில் குறைவில்லை. எல்லாவற்றுக்கும் உன் அத்தங்காளின் வாயாடித்தனம்தான் காரணம். வருகிற போது பேசவே தெரியாத ஊமையைப் போல் வந்தாளே,
அவளுக்கு இத்தனை வாய் எப்படி வந்ததோ? எனக்கே ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. அவன் ஒன்று சொன்னால் இவள் 4 சொல்வது என்று ஏற்பட்டுவிட்டது. அவன் எது சொன்னாலும் அவள் மறுத்துச் சொல்லாமல் விடுவதில்லை. எங்கேயாவது இவளை அழைத்துப் போகாவிட்டால் ஏன் அழைத்துப் போகவில்லை என்று சண்டை பிடிக்கிறது. அழைத்துக் கொண்டு போனால் திரும்பி வரும்போது ஏன் அழைத்துக் கொண்டு போனீர்கள் என்று அவனோடு சண்டை பிடிக்கிறது. ஏன் அவளோடு பேசினீர்கள், ஏன் இவளோடு பேசினீர்கள் என்று ஓயாமல் பிடுங்கி எடுக்கிறது. வெளியில் வாசலிலே போய் உத்தியோகம் பார்த்துவிட்டு வருகிறவனை இப்படி போட்டு வதைத்தால் அவன்தான் என்ன செய்வான்? சில சமயம் அவனுக்கு ரௌத்ராகாரம் வந்துவிடுகிறது. கோபம் வந்திருக்கும் வேளையிலாவது எதிர்த்து பேசாமல் இருக்க தெரிகிறதா? அதுவும் இல்லை. உனக்குத்தான் அந்த தாரிணி என்ற பெண்ணை நன்றாக தெரியுமே, அவளை கேட்டுப்பார். நான் காசிக்கு போயிருந்த போது சீதாவுக்கு ஜுரம் வந்து பிழைப்பது துர்லபம் என்று ஆகிவிட்டது. அந்த சமயத்தில் தாரிணி வந்து இரவு பகலாக இவளுக்கு சிசுருஷை செய்து காப்பாற்றினாள். உடம்பு சௌகரியமானதும் சீதா அவளை திட்டிய திட்டுக்கு அளவே இல்லை. நாக்கில் நரம்பில்லாமல் அவளையும் ராகவனையும் பற்றி பேசினாள். தாரிணி அவ்வளவையும் பொறுத்து கொண்டு சமாதானமாக நல்ல வார்த்தை சொல்லிவிட்டு போய் சேர்ந்தாள். ஒரு சமயம் அந்த பெண்ணின் வயிற்றெரிச்சலை நான் கொட்டிக்கொண்டேன். இந்த வீட்டில் பூஜை அறையில் அவள் என் காலில் விழுந்து நமஸ்காரம் செய்து ராகவனை கல்யாணம் செய்து கொள்ள சம்மதம் கொடுக்கும்படி கேட்டாள். அவள் என்ன ஜாதி என்னமோ என்ற காரணத்தினால் கண்டிப்பாக முடியாது என்று சொல்லிவிட்டேன். இப்போது நினைத்து பார்த்தால் அது பெரிய தப்பு என்று தோன்றுகிறது. தாரிணியை கல்யாணம் செய்து கொண்டிருந்தால் என் பிள்ளை எவ்வளவோ சந்தோஷமாக இருந்திருப்பான். அதற்கு நான் தடையாக நின்றேன். அந்த பெண்ணின் வயிற்றெரிச்சல்தான் இப்படி என்னையும் என் பிள்ளையையும் படுத்து வைக்கிறது என்று தோன்றுகிறது. இதை கேட்ட சூர்யா சிறிது சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான். தாரிணியின் பேரில் அவனுக்கு கோபம் வந்தது. பழைய கதை இப்படியெல்லாம் இருக்கும்போது ராகவன் சீதாவின் வாழ்க்கையில் தாரிணி தலையிட்டிருக்கவே கூடாது என்று எண்ணினான். அவளுடைய மனத்திலும் ராகவனுடைய மனத்திலும் பழைய சிநேகத்தின் பாசம் இல்லை என்பது என்ன நிச்சயம்? ஆகையால் அவர்கள் விஷயத்தில் சீதா அசூயைப்படுவதிலேதான் என்ன தவறு? இவ்விதம் எண்ணிக்கொண்டே போன சூர்யா சட்டென்று அந்த எண்ணப்போக்குக்கு முட்டுக்கட்டை போட்டு நிறுத்தினான். மாமி, நடந்து போன காரியத்தை பற்றி அது வேறு விதமாய் நடந்திருக்க கூடாதா என்று யோசிப்பதில் என்ன பிரயோஜனம்? பிரம்மா தலையில் எழுதின எழுத்தை யார் மாற்றி எழுத முடியும்? உங்கள் பிள்ளை சந்தோஷமாயிருப்பதற்கு சீதாவின் வாயாடித்தனத்தை பற்றி நீங்கள் சொன்னதை நான் மனத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறேன். அவளுக்கு என்னால் முடிந்த வரையில் புத்திமதி சொல்லி பார்க்கிறேன். நீங்களும் நல்ல முறையில் கொஞ்சம் சொல்லி பாருங்கள். டில்லிக்கு எப்போது வரப்போகிறீர்கள் என்று கேட்டான். ராகவனிடமிருந்து எப்போது கடிதம் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் டில்லிக்கு போவதென்றால் ஒரு விதத்தில் பயமாகவும் இருக்கிறது. புருஷன் மனைவி சண்டையில் இந்த குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடப் போகிறதே என்று பயப்படுகிறேன். உன்னிடம் சொன்னால் என்ன? உனக்கு தெரிந்திருக்க வேண்டியதுதான். ஒரு தடவை சீதா இந்த பச்சை குழந்தையிடம் ஏதோ சொல்லிக் கொடுத்திருக்கிறாள். இந்த குழந்தை போய் அப்பாவிடம் அம்மா இவை வெய்யாதே அடிக்காதே என்று சொல்லியிருக்கிறாள். அவனும் முரட்டுத்தனமாக தன் கோபத்தை இந்த குழந்தையிடம் காட்டி 2 அடி அடித்து விட்டான். குழந்தைக்கு ஜுரம் வந்துவிட்டது. ஐயோ என்றான் சூர்யா. நீ ஐயோ என்று பரிதாபப்படுகிறாய் அல்லவா? ஆனால் சீதா என்ன செய்தாள் தெரியுமா? குழந்தைக்கு ஜுரம் என்பதை 3 நாட்கள் வரையில் ஒருவரிடமும் சொல்லவில்லை. அப்புறம் ராகவனுக்கு எப்படியோ தெரிந்து டாக்டரை அழைத்து கொண்டு வந்தான். குழந்தை பிழைப்பது புனர்ஜென்மம் ஆகிவிட்டது. உன் அத்தங்காளின் ராட்சசத்தனத்தை பார்த்தாயல்லவா என்றாள். சூர்யாவின் மனத்துக்குள் அது சீதாவின் ராட்சசத்தனமா அல்லது தன் புருஷனை காட்டிக் கொடுக்க கூடாது என்ற நல்ல எண்ணத்தினால் அப்படி செய்தாளா என்ற சந்தேகம் தோன்றியது. அதை பற்றி காமாட்சி அம்மாளிடம் வாதிப்பதில் பயனில்லை என்று தீர்மானித்து, போனதெல்லாம் போகட்டும், நான் நாளை காலை டில்லி புறப்படுகிறேன். டில்லி போய் சேர்ந்ததும் சீதாவை பார்த்து பேசிவிட்டு உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறேன். எப்படியாவது தகராறை தீர்த்து வைத்து உங்கள் பிள்ளையும் நாட்டு பெண்ணும் நன்றாயிருக்கும்படி செய்வோம் என்றான். நானும் அதற்காகவேதான் எல்லா தெய்வங்களையும் வேண்டிக் கொண்டிருக்கிறேன் சூர்யா. உலகத்திலேயே அவர்கள் 2 பேரிடத்திலும் இந்த குழந்தையிடத்திலும் தான் எனக்கு பாசம். நீ சீதாவிடம் பேசுகிறபடி பேசு. அதோடு சீதாவின் ஜாதகம் எங்கேயாவது கிடைக்குமா என்று பார்த்து வாங்கி அனுப்பு.
அவளுடைய ஜாதகத்தில் ஒருவேளை ஏதாவது தோஷம் இருந்தால் அதற்கு வேண்டிய சாந்தியை பண்ணச் சொல்லலாம் என்றாள் காமாட்சி அம்மாள். அத்தியாயம் 6 கல்யாணம் அவசியமா நிறைவுற்றது. அன்பான நேயர்களே, இது போன்ற மேலும் சுவையான கதைகள் மற்றும் கட்டுரைகள் கேட்க பார்த்தேன், ரசித்தேன், படித்தேன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு போன்றவை பிளேலிஸ்டுகளாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஏனைய பிற கதைகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். தமிழ் கதைகள் கேட்க ஆர்வம் உள்ள உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களிடம் பகிருங்கள். மிக்க நன்றி.